வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். காட்டு ராஜ்யம் திரும்ப வேண்டுமா, வளர்ச்சி நிலவ வேண்டுமா என்பதை தீர்மானிப்பது பீகார் தேர்தல். ககாரியா மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரை. தமிழகத்தில் 10, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை நவம்பர் 4ஆம் தேதி வெளியிடப்படும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு. தர்மபுரியில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் பாமக செயல் தலைவராக காந்திமதி நியமனம். பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. ராஜஸ்தானின் பன்ஸ்வாராவில் 3 கிலோமீட்டர் நீளத்திற்கு மிகப்பெரிய தங்க சுரங்கம் கண்டுபிடிப்பு. தமிழகத்தின் 12 மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். காட்டு ராஜ்யம் திரும்ப வேண்டுமா அல்லது வளர்ச்சி நிலவ வேண்டுமா என்பதை தீர்மானிக்கும் தேர்தல் என்று ககாரியா மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். பீகார் மாநிலத்தில் அடுத்த மாதம் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி ககாரியா மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பேரணியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பீகாருக்கு காட்டு ராஜ்யம் திரும்ப வேண்டுமா அல்லது மாநிலம் மீண்டும் வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டுமா என்பதை தீர்மானிக்கும் தேர்தல்தான் பீகார் மாநில தேர்தல் என்றும், லாலு லாப்ரி அரசு அமைந்தால் காட்டு ராஜ்யம் மட்டுமே வரும் எனவும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பீகாரின் வளர்ச்சி ஒட்டுமொத்த நாட்டின் உச்சத்தை எட்டும் என்றும் அமித்ஷா தெரிவித்தார். தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை நவம்பர் 4ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நவம்பர் 4ஆம் தேதி மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்கள் பங்கேற்கும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்றும், அந்த கூட்டத்தில் பொதுத் தேர்வு அட்டவணை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டு இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும், கூட்டத்தின் நிறைவில் அன்றைய தினமே 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணைகள் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதால் அதனை கருத்தில் கொண்டு தேர்வு நடைபெறும் தேதி தயாரிக்கப்படும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். தர்மபுரியில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் பாமக செயல் தலைவராக காந்திமதியை நியமனம் செய்து ராமதாஸ் அறிவித்தார். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசுக்கு டாக்டர் அன்புமணி ராமதாசுக்கும் இடையேயான கருத்து மோதல் இன்னும் நீடித்து வருகிறது. இதைத் தொடர்ந்து செப்டம்பர் 4ஆம் தேதி தைலாபுரத்தில் பாமக தலைவர் மாநில நிர்வாக குழு கூட்டம் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டம் முடிந்ததும் ராமதாஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அன்புமணி மீதான 16 குற்றச்சாட்டுகள் குறித்து அனுப்பி வைக்கப்பட்ட நோட்டீஸுக்கு அவர் செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என மீண்டும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது என்றும், அதற்கும் அவர் பதில் அளிக்கவில்லை என்றால் அன்புமணி மீது கட்சி விரோத நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ராமதாஸ் தெரிவித்தார். ஆனால் அந்த கெடு முடிந்த பிறகு அன்புமணி ராமதாஸ் எந்தவித பதிலும் அளிக்காததால் அவரை கட்சியின் செயல் தலைவர் பதவி மட்டுமின்றி அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்குவதாக ராமதாஸ் அதிரடியாக அறிவித்தார். அதே சமயம் அன்புமணி ராமதாஸ் தரப்பு இதனை ஏற்கவில்லை. அன்புமணியை நீக்க ராமதாசுக்கு அதிகாரம் இல்லை என்றும், கட்சி விதிகளின்படி அன்புமணியை பாமகவின் தலைவர் என்றும் பாமக செய்தி தொடர்பாளர் பாலு தெரிவித்தார். இந்த நிலையில் தர்மபுரியில் ராமதாஸ் தலைமையில் இன்று ஒருங்கிணைந்த தர்மபுரி மாவட்ட பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாமக செயல் தலைவராக தனது மூத்த மகள் காந்திமதியை நியமித்து ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டார். கட்சிக்கும் தனக்கும் பாதுகாப்பாக காந்திமதி இருப்பார் என ராமதாஸ் தெரிவித்தார். ராஜஸ்தானின் பன்ஸ்வாராவில் 3 கிலோமீட்டர் நீளத்திற்கு மிகப்பெரிய தங்க சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் இந்தியாவின் தங்க தேவையில் 25% பூர்த்தியாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவில் உள்ள ககரியா என்ற பகுதியில் மிகப்பெரிய தங்க சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு ஒரு திருப்பு முனையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பன்ஸ்வாரா மாவட்டத்தில் உள்ள ஜக்புரா மற்றும் புகியா ஆகிய இடங்களில் தங்க சுரங்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கன்கரியா சுரங்கத்தில் சுமார் 3 கிலோமீட்டர் நீளத்திற்கு 110 மில்லியன் டன்களுக்கு அதிகமான தாதுக்கள் இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட சுரங்கங்களில் இதுவே அதிக தங்க இருப்பு கொண்ட சுரங்கமாக உள்ளது என்று கூறப்படுகிறது. இந்த கண்டுபிடிப்பால் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் எனவும், இந்தியாவின் தங்க தேவையில் 25% பூர்த்தியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் 12 மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் சென்னையிலிருந்து தென்கிழக்கே 970 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அக்டோபர் 27ஆம் தேதி காலையில் தென்மேற்கையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புயலாக வலுவடையும் என்றும் அதன்பின் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 28ஆம் தேதி தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர கடலோர பகுதிகளில் மசூலிக்கப்பட்டினம் கலிங்கப்பட்டினத்திற்கு இடையே காக்கிநாடாவிற்கு அருகில் தீவிர புயலாக 28ஆம் தேதி மாலை முதல் இரவிற்குள் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் புயல் கரையை கடக்கும் போது காற்று மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 110 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என தெரிவித்துள்ளது. மேலும் இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், கோவை, நீலகிரி, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்றும் நாளை விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று 27, 28ஆம் தேதிகளில் ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எக்ஸ்பைரி டேட் அரசியல்வாதியாக டிடிவி தினகரன் உள்ளார். அவரை பற்றி பேசிய நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்க வேண்டாம் என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் சந்தித்து மனு அளித்தபோது முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் தெரிவித்தார். உசிலம்பட்டி சுற்றுவட்டார பகுதி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வைகை அணையிலிருந்து 58 பாசன கால்வாய் மூலமாக தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வைகை அணை முழு கொள்ளளவு எட்டியுள்ளதால் அணையிலிருந்து 58ஆம் பாசன வாய்க்காலில் தண்ணீர் திறக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமாரிடம் முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் கோரிக்கை மனு அளித்தார். மனு அளித்த பின்னர் RP உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகம் முழுவதும் மழை பெய்தாலும் உசிலம்பட்டி பகுதி வறட்சியாக உள்ளது எனவும் வைகை அணையிலிருந்து 58ஆம் பாசன காய்வாலிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்து உள்ளோம் என்றும் டிடிவி தினகரன் குறித்து பேச வேண்டாம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் என்றும் மீடியா வெளிச்சத்திற்காக டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி குறித்து விமர்சனம் செய்கிறார். மீடியா வெளிச்சம் இல்லை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் டிடிவி தினகரனை மறந்து விடுவார்கள் என்றும் முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் தெரிவித்தார். வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகிறது மோந்தா புயல். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அக்டோபர் 27ஆம் தேதி புயலாக வலுவடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பு இருப்பதால் வங்கக்கடலிலே சூறைக்காற்று வீசும் என அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக கடலோர ஆந்திரா மற்றும் மத்திய மேற்கு பகுதிகளுக்கு 28ஆம் தேதி வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம். இந்திய வானிலை ஆய்வு மையம். இதில் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி தொகுதியில், திருமங்கலம் தொகுதியில் இவ்வளோ மழை பெஞ்சு வறட்சியில் இருக்குது. அதை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவருடைய கவனத்திற்கு மாண்புமிகு எதிர்க்கட்சியின் தலைவர், வருங்கால முதலமைச்சர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவருடைய ஆணை பெற்று மாவட்ட ஆட்சியர் அவருடைய கவனத்திற்கு 58 கால்வாயிலே உடனடியாக தண்ணீர் திறந்து விட வேண்டும். 40 ஆண்டு கால கனவு திட்டத்தில் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது 3 ஆண்டுகள் தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் ஈரப்பதத்தை காரணம் காட்டி கொள்முதல் செய்யாதது விவசாயிகளை தற்கொலை செய்யும் நிலைக்கு தள்ளுகிறது என்றும் திமுக அரசு இதுவரை எந்தவிதமான தற்காலிக நிவாரண நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கோவையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டினார். கோவை விமான நிலையத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்ட கனமழையால் சுமார் 2500 ஏக்கர் நிலங்கள் நீரில் மூழ்கி பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பருவமழை முன்பே மழைநீர் வெளியேறுவதற்கான நடவடிக்கை அரசு எடுக்க தவறிவிட்டதாகவும் இதனால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் டெல்டா மாவட்டங்களில் 6,50,000 ஏக்கரில் நெல் பயிரிடப்பட்டுள்ள நிலையில் 18 லட்சம் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அரசு இதுவரை 5 லட்சம் டன் மட்டுமே கொள்முதல் செய்துள்ளது என்றும் ஈரப்பதத்தை காரணம் காட்டி கொள்முதல் செய்யாதது விவசாயிகளை தற்கொலை செய்யும் நிலைக்கு தள்ளுகிறது என்றும் திமுக அரசு இதுவரை எந்தவிதமான தற்காலிக நிவாரண நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டினார். அதாவது சாதியை பற்றி பேசினா போதாது, சாதியினால் இருக்கின்ற ஏற்ற தாழ்வுகளை அதை அகற்ற வேண்டும் என்றால் இருக்கிற அதாவது பின்தங்கிய சமூகங்களுக்கு படிப்பும் வேலை வாய்ப்பும் கொடுத்தாதான் சாதி ஒழியும். சாதி ஒழியணும், அது எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. சாதியால் வந்த வேற்றுமைகள் தான்.
அது எப்படி நீங்கள் போப்பீங்க? சினிமா பார்த்தா செஞ்சால் சரியாக போயிடுமா? இருக்கிற அந்த நீங்கள் சொல்கிற அந்த அடித்தள மக்கள், ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தி அதில் யார் யார் சரியான முறையில் கல்வி இல்லை, யாருக்கு போகுது அதிகமாக போகுது, யாருக்கு குறைவாக போகுது, யாருக்கு சுத்தமாக இல்லை, யாருக்கு வேலை வாய்ப்பு இல்லை, யார் குடிசையில் இருக்கிறா, யாருக்கு வருமானம் 5000 ரூபாய் கம்மியாக இருக்குது, இப்படியெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தினா தான் தெரியும். தெரிஞ்சு தானே நீங்கள் யாருக்கு வருமானம் குறைவாக இருக்குது அவங்க வருமானத்தை ஏற்றலாம். கரூர் அருகே உயர் மின் கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்த கிராம மக்களிடம் 7 பேர் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவர் என தெரிவித்ததால் போலீசாரிடம் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கரூர் மாவட்டம் தென்னிலை அடுத்த கூனம்பட்டியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு கிராமத்தை சுற்றி விவசாய நிலங்கள் உள்ளன. இந்த நிலையில் கரூர் மாவட்டம் நெல்லையை அடுத்த மொஞ்சனூர் முதல் திருப்பூர் மாவட்டம் புதுப்பை வரை JSW என்ற தனியார் நிறுவனம் உயர்மின் கோபுரம் அமைத்து மின்சாரம் எடுத்து செல்வதற்கான பணியை செய்து வருகிறது. இந்த நிலையில் கூனம்பட்டி கிராமம் வழியாக ஏற்கனவே உயர்மின் கோபுரங்கள், உயர்மின் அழுத்த மின் கம்பங்கள் செல்வதால் அவ்வழியாக எடுத்து செல்லக்கூடாது என அப்பகுதி கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து நேற்று நள்ளிரவு கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாவட்ட ஆட்சியர் கிராமத்திற்கு நேரில் வருவதாக உறுதியளித்ததாக அதிகாரிகள் தெரிவித்ததால் அனைவரும் கலைந்து சென்றனர். அதனைத் தொடர்ந்து இன்று மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்த கிராம மக்களை பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி 7 நபர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்க முடியும் என தெரிவித்ததால் காவல்துறையினரிடம் மனு அளிக்க வந்தவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட காவல்துறையினர் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க 7 பேரை மட்டுமே அனுமதித்தனர். அப்போது உயர்மின் கோபுரம் அமைப்பதை தடுத்து நிறுத்த கோரி மனு அளித்தனர். ஆம்பூர் அடுத்த பச்சைக்குப்பம் பகுதியில் செயல்பட்டு வரும் ஆம்பூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை மேல்நிலைப் பள்ளியில் 50வது ஆண்டு பொன்விழா கொண்டாடப்பட்டது. ஆம்பூர் அடுத்த பச்சைக்குப்பம் பகுதியில் செயல்பட்டு வரும் கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் மேல்நிலைப் பள்ளி கடந்த 1975ஆம் ஆண்டு கர்ம வீரர் காமராஜரால் தொடங்கப்பட்டு தொடர்ந்து 50வது பொன்விழா ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. இந்த நிலையில் தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சியுடன் 50வது ஆண்டு பொன்விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளியின் செயலர் வேலாயுதம் தலைமை தாங்கினார். பள்ளி தலைமை ஆசிரியர் ராஜசேகரன், கூட்டுறவு சர்க்கரை ஆலை முன்னாள் இயக்குனர் கோ வெங்கடேசன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் முரளி, மதன், கருணாகரன், மனோகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் முன்னாள் மாணவர்களின் பள்ளி அனுபவங்கள் மற்றும் ஆசிரியர்களின் அரவணைப்பு கல்வி குறித்து முன்னாள் மாணவர்கள் நிகழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பொன் விழா ஆண்டு கல்வெட்டு திறக்கப்பட்டது. விழாவில் 50 லட்சம் மதிப்பீட்டில் உள்கட்டமைப்பு பணிகளை செய்து கொடுத்த முன்னாள் மாணவர்கள் தொழில் அதிபர்களுக்கு பாராட்டு தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து ஆசிரியர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்களை கௌரவிக்கும் வகையில் சால்வை அணிவித்து நினைவு பரிசு மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தொழில் அதிபர்கள் RTS சரவணன், பாஜக மாவட்ட தலைவர் தண்டாயுதபாணி, முன்னாள் தலைவர் வாசுதேவன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஜெயலட்சுமி, குப்புசாமி, தர்மேந்திரா, முன்னாள் மாணவர் ராதாகிருஷ்ணன், வழக்கறிஞர் தேவகுமார் மற்றும் பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நான் வெற்றி கூட்டணி அமைப்பேன் என்றும், நாம் எந்த பக்கம் செல்கிறோமோ அந்த கூட்டணி வெற்றி பெறும் என்றும் தருமபுரியில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்தார். தருமபுரியில் தனியார் மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் கௌரவ தலைவர் GK மணி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பங்கேற்று, இந்த மாவட்டத்தின் மூத்த பிள்ளை தமிழ்குமரன் கட்சி பொறுப்பேற்றது முதலாவதாக உங்க மாவட்டத்திற்கு தான் வந்துள்ளார் என கூறி அறிமுகப்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் உரையாற்றினார். அப்போது கிட்டத்தட்ட 46 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் ஊருக்கு ஒரு முனிவர் வந்து ஒரு பையில் விதை கொடுத்தார். இதை என்ன செய்ய வேண்டும் என்று நான் கேட்டபோது, மேற்கே போய் தருமபுரியில் விதைக்க வேண்டும் என்றும், மற்ற மாவட்டங்களுக்கு தருமபுரி மண்ணை எடுத்துக்கொடு என்றும் சொன்னார். அதன்படி அன்று தூவினேன். இன்று எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது என்றும், தருமபுரியில் நல்லா வளர்ந்திருக்கிறது என்றும், தருமபுரி மாவட்ட விதை எல்லா மாவட்டத்திலும் நல்லா வளர்ந்திருக்கிறது என்றும் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்தார். மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை கண்டிப்பாக நடைபெறும் என்றும், தேர்தலுக்கு முன்போ பிறகோ நடைபெறும் என்றும், முன்பே நடந்தால் மகிழ்ச்சி என்றும் தெரிவித்த அவர், இதற்கான போராட்டத்தை தேதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும், 2026 தேர்தலில் நான் வெற்றி கூட்டணி அமைப்பேன், நாம் எந்த பக்கம் செல்கிறோமோ அந்த கூட்டணி வெற்றி பெறும் என்றும், செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள என் மகள் என்னையும் பார்த்து கொள்வாள், பாட்டாளி மக்களையும் பார்த்து கொள்வார், உங்களுக்காக நாளும் உழைப்பார்கள் என்றும் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்தார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் சட்டநாதரின் உருவப்படத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் சட்டநாத கரையாளரின் 116ஆம் ஆண்டு பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைமை அலுவலகமான சென்னை சத்தியமூர்த்தி பவனில்
சட்டநாதரின் உருவப்படத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சுதந்திர போராட்டத்திற்காக சிறை சென்ற சட்டமன்ற உறுப்பினர் சட்டநாத கரையாளருக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் புகழஞ்சலி செலுத்தி வருகிறோம் என்றும் தெரிவித்தார். மேலும் திருச்சி ஜெயில் என்ற புத்தகத்தை எழுதிய அவர் எனவும் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை சட்டநாத கரையாளர் தானமாக கொடுத்தவர் எனவும் தெரிவித்தார். மேலும் செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பிற்கு அதிகாரிகள் தன்னை அழைக்கவில்லை என்று அதிகாரிகளின் தவறை சுட்டிக்காட்டி செல்வ பெருந்தகை பேசியது வருத்தமளிப்பதாக உள்ளது என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த செல்வ பெருந்தகை, நான் மக்கள் பிரதிநிதி என்றும் ஏறக்குறைய 4.5 லட்சம் மக்கள் வசிக்கிறார்கள், அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான் எனவும் செம்பரம்பாக்கம் ஏரியை என்னை கேட்டுவிட்டு திறங்கள் என்று நான் சொல்லவில்லை, எனக்கு ஏன் தகவல் சொல்லவில்லை என்றுதான் நான் கேட்கிறேன் என்றும் அது என் உரிமை என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். அங்கே யார் இருக்காங்க? அங்கே யார்? எங்கள் மாவட்ட அமைச்சர் இருக்கார். அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவருக்கு எனக்கு தெரியல, நாளைக்கு போகலான்றாரு. அவர் எங்கள் மாவட்ட அமைச்சர், அவருக்கே சரியான தகவல் இல்லை. இந்த துறையில் ஜாதி வரி அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தை நீங்கள் பயன்படுத்துறீங்க. துறையிலன்னு சொல்லலைங்க, அங்கே எல்லாம் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள். நான் ப்ரெஸ்ஸில் திருப்பி சொல்கிறேன், நான் எந்த பத்திரிகையாளரும் கூப்பிட்டு பேசவில்லை. அதுவே நாகரிக குறைச்சல். நான் பத்திரிகையில் பேசாததை வெளியில் போகிறத நாகரிக குறைச்சல் ஒன்று. இரண்டாவது, அவர்களை சரி பண்ணணும். நான் ஊராட்சி மன்ற தலைவரை சரி பண்ணணும். அங்கே ஹரி கிருஷ்ணன் இருக்கார் ஊராட்சி மன்ற தலைவர், அங்கே மாவட்ட கவுன்சிலர் இருக்கார், ஒன்றிய கவுன்சிலர் இருக்கார், சேர்மன் இருக்கார், ஒன்றிய செயலாளர்கள் இருக்காங்க. அப்போ இப்படி 1-2 பேர் இப்படி இருக்காங்க. நீங்கள் அது வேறு உரையாடல், அது கட் பண்ணி போட்டிருக்காங்க. அப்போ 1-2 பேர் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்கிறோம். அதிகாரிகளை பற்றி பேசவே கூடாது, கண்டிக்கக்கூடாது. அதிகாரிகளுக்காக வக்காலத்து வாங்கி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தான்னா, ஒரு கட்சியோட தலைவராக இருந்தா அப்படின்னா நினைக்கிறாங்கன்னா அதுதான் வருத்தம். எனக்கு நினைக்கூடாது. சரி, நான் என்ன சொல்கிறேன், அப்படிலாம் கூப்பிட முடியாது. மக்கள் பிரதிநிதி என்பவர் அரசுக்கும் மக்களுக்கும் பாலம் இல்லை. வரும் நவம்பர் மாத இறுதியில் ரூபாய் 75 கோடி மதிப்பீட்டில் புதிய உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற உள்ளதாக வாலாஜாபாத் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை கடந்த 2 நாட்களாக பெய்து வருவதின் காரணமாகவும், திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலைப்பகுதியில் பெய்த மழையின் காரணமாகவும் பாலாறு மற்றும் செய்யாற்றில் தடுப்பணைகளை தாண்டி வெள்ளம் பாய்ந்து ஓடுகிறது. இந்த நிலையில் வாலாஜாபாத் பாலாற்று பகுதியில் தரைப்பாலத்தையொட்டி தண்ணீர் சென்றதால் காலையில் பொது போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இருப்பினும் கரை பகுதியில் பொதுமக்கள் நடந்து சென்றனர். இந்த நிலையில் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் வாலாஜாபாத் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு பொதுப்பணித்துறை அதிகாரிகள், நீர்வள ஆதாரத்துறை அதிகாரிகள், காவல்துறையினர் ஆகியோரிடம் ஆலோசனை மேற்கொண்டார். அதன் பின்னர் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று 2 சக்கர வாகனங்கள் மட்டும் பாலத்தின் செல்ல அனுமதித்தனர். ஆய்வை தொடர்ந்து உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வரும் நவம்பர் மாத இறுதியில் ரூபாய் 75 கோடி மதிப்பீட்டில் புதிய உயர்மட்ட பாலத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற உள்ளதாகவும், விரைவில் இதற்கு தீர்வு காணப்படும் என்றும் தெரிவித்தார். ஆய்வின் போது அரசு துறை அலுவலர்கள் பலர் உடன் இருந்தனர். ஆங்கில பள்ளிகளுக்கு இடையேயான குத்துச்சண்டை போட்டியில் தேசிய அளவில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் வென்ற கோத்தகிரியை சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவன் சாஸ்வத் என்பவர் SGFI நடத்தும் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியை அடுத்த பெட்டட்டி கிராமத்தை சேர்ந்த மணிகண்டன் மகன் சாஸ்வத் என்பவர் குன்னூரில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் சிறு வயது முதல் அதே பகுதியை சேர்ந்த குத்துச்சண்டை பயிற்சியாளர் அப்பாஸ் என்பவரிடம் குத்துச்சண்டை பயிற்சி பெற்று மாநில அளவிலும் தேசிய அளவிலும் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று தங்கப்பதக்கம் பெற்றுள்ளார். இந்த நிலையில் மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் கடந்த மாதம் இந்திய பள்ளி சான்றிதழ் தேர்வுத்துறை நடத்திய தேசிய அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் தமிழ்நாடு அணிக்காக சாஸ்வத் பங்கேற்று விளையாடினார். அப்போது 46 முதல் 48 கிலோ எடைப்பிரிவில் கால் இறுதியில் தெலுங்கானா அணியுடனும் அரையிறுதியில் வடக்கு மண்டல அணியுடனும் விளையாடினார். இறுதிப் போட்டியில் மகாராஷ்டிரா வீரரையும் சாஸ்வத் தோற்கடித்து தேசிய அளவில் சாம்பியன் பட்டம் வென்று தங்கப்பதக்கம் பெற்றார். இதன் மூலம் 27ஆம் தேதி முதல் நவம்பர் 4ஆம் தேதி வரை இந்திய புள்ளி விளையாட்டு கூட்டமைப்பின் சார்பில் அருணாச்சல பிரதேச இட்டா நகரில் நடைபெறவுள்ள போட்டிக்கு சாஸ்வத் தகுதி பெற்றுள்ளார். இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் இவர் சர்வதேச அளவிலான போட்டிகளில் பங்கேற்க வாய்ப்பு கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் SGFI போட்டியில் பங்கேற்க புறப்பட்டு சென்ற இளம் குத்துச்சண்டை வீரர் சாஸ்வத் மற்றும் பயிற்சியாளர் அப்பாஸ் ஆகியோரை விளையாட்டு ஆர்வலர்கள் பொதுமக்களும் பாராட்டி வழி அனுப்பி வைத்தனர்.
கூக்கால் மலை கிராமத்திற்கு செல்லக்கூடிய பிரதான சாலையில் சிறுத்தை நடமாடுவதைக் கண்டு சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகர் பகுதியிலும் கிராம பகுதிகளிலும் தினம்தோறும் வனவிலங்குகள் உலா வருவது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் இன்று கொடைக்கானலுக்கு வந்த சுற்றுலா பயணிகள் மேல்மலை கிராமங்கள் மற்றும் கூக்கால ஏரியை கண்டு ரசித்துவிட்டு திரும்பிய நிலையில் தளவுக்கானல் பகுதியில் சிறுத்தை சாலையில் சர்வசாதாரணமாக நடந்து சென்றது. இதனை சுற்றுலா பயணிகள் வாகனத்தில் இருந்தபடியே வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்தனர். அந்த காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது. இந்த நிலையில் இப்பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக தண்ணீர் குடிக்க வந்த மானை செந்நாய்கள் விரட்டும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையில் தற்போது சிறுத்தைகள் நடமாடுவதைக் கண்டு அப்பகுதி மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனிடையே சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணித்து வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மலைவாழ் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கல்லணை கால்வாயில் காங்கிரீட் சாய்தளங்கள் மதகுகள் அமைக்கும் பணியில் ரூபாய் பல கோடி மதிப்பீட்டில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் குற்றம் சாட்டினர். கல்லணையிலிருந்து மும்பாலை வரை 148 கிலோமீட்டர் தொலைவில் கல்லணை கால்வாயில் காங்கிரீட் மற்றும் சாய்தளங்கள் அமைப்பதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். ரூபாய் 2650 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் முற்றிலும் நிறைவடைந்ததாக தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் பதில் கிடைத்துள்ள நிலையில் வெறும் 1650 கோடிக்கு மட்டுமே பணிகள் நிறைவடைந்ததாகவும் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் பணிகள் நடைபெறாமலேயே பணிகள் நிறைவடைந்ததாகவும், உதாரணமாக பட்டுக்கோட்டை அருகே உள்ள திருக்கோணம் வெட்டிக்காட்டிலிருந்து உஞ்சிய விடுதி வரை கல்லணை கல்வாயில் காங்கிரீட் தளமோ சாய்தளங்களோ அமைக்கப்படவில்லை என்றும் விவசாய சங்கத்தினர் தெரிவித்தனர். மேலும் இந்த பகுதி ஒரு உதாரணம் மட்டுமே என்றும் இதுபோல் பல இடங்களில் பணிகள் நிறைவடையாமலேயே பணிகள் நிறைவடைந்து விட்டதாக எங்களுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் அதிகாரிகள் பதில் அனுப்பியுள்ளனர் எனவும், கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல் அரசு நிதியிலிருந்து முறைகேடு நடைபெற்றது தொடர்பாக அரசிற்கும் அரசு உயர் அதிகாரிகளுக்கும் புகார் அனுப்பியும் இதுநாள் வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இன்றைய தினம் கல்லணை கால்வாய் வாய்க்கால், அதாவது திருவோணம் தாலுக்கா வெட்டிக்காட்டுக்கும் உஞ்சி விடுதிக்கும் இடையில நாங்கள் நிற்கிறோம். இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா கல்லணை கால்வாய் நம்ம கல்லணை முதல் மும்பாலை வரை ஏறத்தாழ 148 கிலோமீட்டர் தொலைவுக்கு காங்கிரீட்டு தளம் மற்றும் சாய்வு தளம் அமைப்பதற்காக தமிழக அரசால் முடிவு செய்யப்பட்டு தமிழக அரசினுடைய பங்களிப்பு 30%, ஆசிய வங்கியினுடைய பங்களிப்பு 70%, ஏறத்தாழ 2650 கோடி மதிப்பீட்டில் திட்ட மதிப்பீடு அறிக்கை தயாரிக்கப்பட்டு முதல் தவணையாக 1300 கோடி ரூபாயும், இரண்டாவது தவணையாக அதே போல 1350 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த பணிகள் நடைபெற்று வரும் இதுல முதல் கட்டமாக செய்யப்பட்ட 5 பணிகள், அந்த 5 பணிகள்ல 8ஆம் நம்பர், அதாவது 8வது சிப்பம் 8ல மட்டுமே ஏறத்தாழ 250 கோடி ரூபாய் மதிப்பீடுல செய்யக்கூடிய பணிகள். ஈச்சங்கோட்டை முதல் எடையாத்தி அக்னியாறு வடிகால் வாரி வரை அக்னியாறு டிவிஷன் செய்யப்பட்ட பணிகள்ல இப்ப நாங்க நிக்கக்கூடிய வெட்டிக்காடு உஞ்சி விடுதி இடையில ஏறத்தாழ 2 கிலோமீட்டர் இரு புறங்களிலும் சாய்வுதளமும் இல்ல. தஞ்சை மாவட்டத்தில் இந்த ஆண்டு அதிக மகசூல் கிடைத்தும் மழையால் நெல்மணிகள் முளைத்து பொருளாதார இழப்பை சந்தித்துள்ளோம் என்று ஆலங்குடியில் ஆய்வு மேற்கொண்ட பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனிடம் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தஞ்சை மாவட்டம் ஆலக்குடி கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 40,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. உடனடியாக நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாத காரணத்தால் தஞ்சையில் பெய்து வந்த கனமழையில் நெல் மூட்டைகள் நனைந்து நெல்மணிகள் முளைத்து விட்டன. இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆலக்குடி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யாமல் தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகளை பார்வையிட்டு 21 நாட்களுக்கு மேலாக கொள்முதல் நிலையத்தில் காத்திருந்த விவசாயிகளை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். அப்போது 21 நாட்களுக்கும் மேலாக இரவில் பெய்யும் மழையில் நனைந்த நெல்லை பகலில் வெயிலில் காய வைத்து வருகிறோம் என்றும், தற்போது ஈரப்பதம் 23% மேலாக உள்ளது எனவும், எந்த ஒரு அதிகாரிகளும் பார்வையிட்டு நெல்லை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் விவசாயிகளை கண்டுகொள்ளவில்லை எனவும், இந்த ஆண்டு அதிக மகசூல் கிடைத்தும் மழையால் நெல்மணிகள் முளைத்து பொருளாதார இழப்பை சந்தித்துள்ளோம் என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பெரம்பலூரில் தீயணைப்பு வீரர்கள் நடத்திய பேரிடர் ஒத்திகை நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி தொடங்கி வைத்தார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் சார்பில் மாதிரி ஒத்திகை பயிற்சி மற்றும் செயல் விளக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியை பெரம்பலூர் மாவட்டத்திற்கான கண்காணிப்பு அலுவலர், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆணையர் எம் லட்சுமி, மாவட்ட ஆட்சியர்
மிருணாளினி ஆகியோர் தொடங்கி வைத்து பார்வையிட்டனர். நிகழ்ச்சியில் தீயணைப்பு துறையினர் பங்கேற்று பேரிடர் காலங்களில் பொதுமக்கள் வீடுகளில் உள்ள பொருட்களின் மூலம் மீட்பு உபகரணங்களை தயார் செய்வது குறித்தும் தற்காத்துக் கொள்வது குறித்தும் செயல் விளக்கம் அளித்தனர். மேலும் பொதுமக்கள் தங்களை இடி மின்னல்களிலிருந்து எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது, வாகனங்களில் செல்லும் போது மின்கம்பிகள் அறுந்து விழுந்திருந்தால் அதிலிருந்து எவ்வாறு தப்பிப்பது என்பது குறித்து செயல் விளக்கம் காண்பித்தனர். மேலும் கட்டிட இடிபாடுகளில் சிக்கியவர்களையும் தீ விபத்தில் சிக்கியவர்களையும் எவ்வாறு காப்பாற்றுவது என்பன உள்ளிட்ட பல்வேறு ஒத்திகை நிகழ்ச்சிகளை செய்து காண்பித்து பொதுமக்களுக்கு தீயணைப்பு வீரர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் வடிவேல் பிரபு, மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை அலுவலர் அனுஷியா, உதவி தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் அலுவலர் வீரபாகு, பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். கூடலூரில் யானைகள் நடமாட்டம் காரணமாக 2 நாட்கள் மூடப்பட்டிருந்த ஊசிமலை காட்சி முனை பகுதி இன்று திறக்கப்பட்ட நிலையில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து உதகை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் வனத்துறையின் சுழல் மேம்பாட்டு குழுவின் கட்டுப்பாட்டின் கீழ் ஊசிமலை காட்சி முனை செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அடர்ந்த வனப்பகுதியின் நடுவே அமைந்துள்ள காட்சி முனையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பெண் யானை குட்டியை ஈன்றதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி 2 நாட்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு வனத்துறையினர் தடை விதித்து யானையை கண்காணித்து வந்தனர். இதனிடையே யானை குட்டியுடன் வேறு இடத்திற்கு இடம் பெயர்ந்ததால் சுற்றுலா தலம் இன்று திறக்கப்பட்ட நிலையில் வனத்துறையினர் வசூலித்து வந்த ரூபாய் 25 கட்டணத்தை ரூபாய் 40 வசூலிப்பதாக சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டினர். மேலும் கட்டணத்தை வனத்துறையினர் குறைக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்தனர். குன்னூரில் தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமினை தமிழக அரசு தலைமை கொறடா ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். தமிழகத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி முதல் ஏழை எளிய பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் 1256 உயர்தர மருத்துவ மையங்கள் மற்றும் 17 சிறப்பு மருத்துவ துறைகள் மூலம் கட்டணமில்லா சேவையாக நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் தனியார் பள்ளி வளாகத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமை தமிழக அரசு தலைமை கொறடா ராமச்சந்திரன் துவக்கி வைத்து பார்வையிட்டார். முகாமில் குன்னூர் சுற்றுவட்டார பகுதி மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். முகாமில் திமுக மாவட்ட பொறுப்பாளர் KM ராஜு மற்றும் கழக நிர்வாகிகள், மருத்துவர்கள் பலர் கலந்து கொண்டனர். அனைத்து துறை அலுவலர்களும் மழைக்காலத்தை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா உத்தரவிட்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஒன்றியம் மற்றும் அரக்கோணம் நகராட்சி பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து அரக்கோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மழைக்கால முன்னெச்சரிக்கை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா கலந்து கொண்டு மழைக்காலத்தை எதிர்கொள்ள எடுக்கப்பட்ட முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து அலுவலர்களை கேட்டறிந்தார். மேலும் நீர்நிலைகளை கண்காணிக்கவும், தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அனைத்து துறை அலுவலர்களும் மழைக்காலத்தை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். ஆய்வின் போது அரக்கோணம் நகரமன்ற திமுக கவுன்சிலர்கள், குழு தலைவர் துரை சீனிவாசன் ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலாவை சந்தித்து பழனிப்பேட்டை பகுதியில் சீரான மின்சாரம் வழங்க வேண்டும், பழனிப்பேட்டை இரட்டை கண் ரயில்வே சுரங்கப்பாதைக்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். கூட்டத்தில் அரக்கோணம் கோட்டாட்சியர் வெங்கடேசன், நேர்முக உதவியாளர் சண்முக சுந்தரம், அரக்கோணம் வட்டாட்சியர் வெங்கடேசன், நகராட்சி ஆணையர் அனந்தன், நகராட்சி பொறியாளர் செல்வகுமார் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் உடன் இருந்தனர். ஆரணி நகராட்சியை கண்டித்து பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆரணி நகராட்சியை கண்டித்தும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஆரணி பழைய பேருந்து நிலையம் அருகில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் சதீஷ் தலைமையில் பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் முத்துசாமி, மாவட்ட செயலாளர்கள் சரவணன், சங்கீதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பாஜக மாவட்ட தலைவர் கவிதா வெங்கடேசன் கலந்து கொண்டு நகராட்சியை கண்டித்து கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் ஆரணி புத்திரகா மேட்டீஸ்வரர் ஆலயம் அருகில் குப்பைகளை கொட்டுவதை தடுக்க வேண்டும், ஆரணி முள்ளிப்பட்டு பைபாஸ் சாலையில் குப்பையை கொட்டுவது தடுத்து நிறுத்த வேண்டும், ஆரணி கொசப்பாளையம் ஏரியில் குப்பையை கொட்டுவதை தடுக்க வேண்டும், ஆரணி KC நகர் பகுதியில் கால்வாய் வசதி ஏற்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் மண்டல தலைவர்கள் ராஜேஷ், ஆறுமுகம், கேசவன் மற்றும் இளைஞர் அணி தலைவர் சரவணன், முன்னாள் மண்டல தலைவர் குணாநிதி, விவசாய அணி தலைவர் செந்தில், வர்த்தக பிரிவு தலைவர் ஜெகதீசன், மாவட்ட செயலாளர் மகேந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் பிரம்மாஸ் பள்ளியில் நடைபெற்ற உணவு திருவிழாவில் கிடைத்த சுமார் 1 லட்சம் பணத்தில் மன வளர்ச்சி குன்றிய பள்ளிக்கு நன்கொடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் RS சாலையில் உள்ள
பிரம்மாஸ் பள்ளி குழுமத்தின் சார்பில் சமீபத்தில் உலக உணவு தினத்தை முன்னிட்டு உணவு திருவிழா நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவ மாணவிகள் தயாரித்த உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டது. இதில் சுமார் 1 லட்சம் ரூபாய் பெறப்பட்டது. இந்த நிலையில் பேர்ணம்பட்டு பகுதியில் உள்ள மன வளர்ச்சி குன்றிய பள்ளிக்கு உணவு திருவிழாவில் பெறப்பட்ட பணத்தின் மூலம் நன்கொடை மற்றும் புத்தாடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பிரம்மாஸ் பள்ளி குழுமத்தின் தலைவர் செந்தில், தாளாளர் ஹேமா, இணை செயலாளர் அருண் ஆகியோர் பங்கேற்று பள்ளியில் உள்ள மன வளர்ச்சி குன்றிய மாணவ மாணவிகளுக்கு புத்தாடை, உணவு பொருட்கள் மற்றும் 5 மாத மளிகை பொருட்கள் வழங்கினர். இதில் பள்ளியின் முதல்வர் அனிஷ், துணை முதல்வர் உமேரா உள்ளிட்ட ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். நெல் கொள்முதல் தாமதத்திற்கு தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்றும், டாஸ்மாக் விற்பனையில் காட்டிய அக்கறை விவசாயிகள் பிரச்சனையில் அரசு அக்கறை காட்டவில்லை என ஆலக்குடியில் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். தஞ்சாவூர் மாவட்டம் ஆலக்குடி பகுதியில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆய்வு செய்து விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது பல நாட்களாக நெல் மணிகளை கொட்டி வைத்து விற்பனை செய்ய முடியாமல் அவதிப்பட்டு வருகிறோம் எனவும், நெல் மணிகள் நனைந்து முளைத்து வீணாகிவிட்டது எனவும், எங்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். ஆய்வை தொடர்ந்து நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு 6,30,000 ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர் சாகுபடி செய்யப்பட்டது. இது கடந்த ஆண்டை விட அதிகம் என்பது குறித்து கடந்த ஜூன் மாதம் முதலமைச்சர் கவனத்திற்கு சென்ற நிலையில் கொள்முதல் விஷயத்தில் அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்துவிட்டோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். ஆனால் அவர் இதுவரைக்கும் எந்த முன்னேற்பாடுகள் பணிகளும் செய்யவில்லை என்பது தற்போதுள்ள சூழலை பார்க்கும்போது அனைவராலும் புரிந்து கொள்ள முடிகிறது என தெரிவித்தார். மேலும் தமிழக அரசு இந்த ஆண்டு தீபாவளிக்கு டாஸ்மாகில் இவ்வளவு மது பாட்டில்கள் விற்க வேண்டும் என இலக்கு நிர்ணயித்து செயல்பட்டது என்றும், டாஸ்மாகில் அக்கறை காட்டிய தமிழக அரசு விவசாயிகள் பிரச்சனையில் அக்கறை காட்டவில்லை என பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். இப்போ இந்த ஆண்டு 6,30,000 ஏக்கர் சுமார் பயிரிடப்பட்டிருக்கு. இதற்கு முன்பு 4 லட்சம் வரைக்கும் பயிர் செஞ்சிருக்காங்க. அதுக்கு முன்பு புரட்சி தலைவர் அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த கூடிய காலகட்டத்தில் 5 லட்சம் ஏக்கர் வரைக்கும் 5,5 லட்சம் ஏக்கர் வரைக்கும் பயிர் செஞ்சு அங்கே முறையான கொள்முதல் செய்யப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே சீராக நடந்திருக்கு. இந்த வருஷமுடைய வருத்தம் என்னன்னா 6,30,000 ஏக்கர் பயிர் சாகுபடி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் மாசமே முதலமைச்சருடைய கவனத்துக்கு போயிருக்கு. முதலமைச்சர் ஏற்கனவே அது கொடுத்து எல்லாமே வந்திருக்கு அப்படிங்கிறத நாங்கள் தயாராக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் நெல் கொள்முதல் நிலையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் தனியார் கொள்முதல் நிலையங்கள் தான் வச்சிருக்காங்க. வாடகை, அந்த வாடகையை கூட வந்து விவசாயிகள்கிட்ட வாங்கினாங்க. அதுலேயே வந்து சாகுபடி செஞ்சு அந்த நெல்லை ஏற்றணும்னா ஒரு மூட்டைக்கு 42 ரூபா அவங்க வாங்குறாங்க. ஒரு சிப்பத்துக்கு 42 கிலோ, 1 கிலோ நெல்லுக்கு 1 கிலோ வாங்குறாங்க. 1 ரூபா 1 கிலோ நெல்லுக்கு 1 ரூபா வாங்குறாங்க. குடியாத்தம் சீவூர் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் சத்துணவு மையத்தில் சட்டப்பேரவை உறுப்பினர் அமல விஜயன் ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சீவூர் கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் அமல விஜயன், ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம் ஆகியோர் திடீரென மாணவிகளுக்கு சத்துணவு வழங்கும் மையத்தினை பார்வையிட்டனர். அதன் பின்னர் அங்கு தயாரிக்கப்பட்ட மதிய உணவினை வாங்கி உட்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து வகுப்பறைகளுக்கு சென்று கல்வி தரத்தினை கேட்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து அடிப்படை வசதிகள் குறித்து தலைமை ஆசிரியரிடம் கேட்டறிந்தனர். இதில் பஞ்சாயத்து தலைவர் உமாபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். காட்டு ராஜ்யம் திரும்ப வேண்டுமா, வளர்ச்சி நிலவ வேண்டுமா என்பதை தீர்மானிப்பது பீகார் தேர்தல். ககாரியா மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரை. தமிழகத்தில் 10, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை நவம்பர் 4ஆம் தேதி வெளியிடப்படும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு. தர்மபுரியில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் பாமக செயல் தலைவராக காந்திமதி நியமனம். பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. ராஜஸ்தானின் பன்ஸ்வாராவில் 3 கிலோமீட்டர் நீளத்திற்கு மிகப்பெரிய தங்க சுரங்கம் கண்டுபிடிப்பு. தமிழகத்தின் 12 மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.